ஒரு லேடி ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கனாலே அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ்ன்றது நிறைய இருக்கும். இதை பண்ணாத, அதை பண்ணாத, அதை சாப்பிடு, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறது என்ன பொசிஷனில் படுக்கணும் அப்படின்றது மட்டும்தான். அதே மாதிரி ஏன் படுக்கணும், என்ன பொசிஷனில் படுக்கணும், ஏன் படுக்கணுன்ற டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். லெஃப்ட் சைடாக படுக்கிறதுன்றது ரொம்ப நல்லதாக இருக்கும். எதனாலனா நம்ம அனட்டாமிக்கலாக நமக்கு அமைஞ்சிருக்கிற ஹார்ட், நம்மளுடைய ஹார்ட் வந்துட்டு அமைஞ்சிருக்கிறது லெஃப்ட் சைட். அதே மாதிரி நம்மளுடைய ஸ்டமக்கும் அமைஞ்சிருக்கிறது லெஃப்ட் சைட். ஸோ ஆஃப்டர் ஈட்டிங் அவங்க படுக்கிறாங்கன்றப்போ லெஃப்ட் சைட் நம்ம கொஞ்சம் சப்போர்ட்டில் படுக்கிறோன்றப்ப நம்ம ஃபுல் ஸ்டமக்கோ இல்லை ஒரு ஹாஃப் ஸ்டமக்கோ இருக்கும்போது அவங்களுடைய பெல்லியும் வளர்ந்துட்டு இருக்குதுன்றப்போ இடது பக்கம் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இடது பக்கமாக ஒரு கழிச்சு படுக்கிறப்போ அவங்களுக்கு அந்த ஒரு சஃபகேஷன் இருக்காது. ஃபுல் ஸ்டமக்கில் இருக்கிறப்போ அந்த சஃபகேஷன் இருக்காது. வலது பக்கமாக அவங்க போகிறாங்கன்னா ஃபுல் ஃபுட்டும் நமக்கு இந்த சைட் ரைட் சைட் டில்ட் ஆகிற மாதிரி இருக்கிறப்ப நமக்கு மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கும். அதே மாதிரி இடது பக்கம் ஹார்ட் அமைஞ்சிருக்கிறதுனால அதனுடைய பிளட் ஃப்ளோக்கு நம்ம டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும், அதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வலது காலை கொஞ்சம் ஒரு கழிச்சு, முழங்கால கொஞ்சம் ஒரு கழிச்சு வச்சா மாதிரி படுக்கணும். அல்லது பில்லோ ஏதாச்சும் ஒரு சின்ன பில்லோ வச்சு பில்லோ மேலே வச்சுட்டு படுக்கிறோன்றப்ப நம்ம வயிறு வளர்ந்துட்டே வருது, ப்ரெக்னென்சினால் வளர்ந்துட்டு வருதுன்ற பட்சத்தில் அது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். குழந்தைக்கும் ஒரு சஃபகேஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும். இந்த ரீசன்னால தான் இடது பக்கம் படுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. உங்கள் சரத் மருத்துவமனை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டிகிரேட்டட் ஹாஸ்பிட்டல்.